தாபா ஸ்டைல் பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு பன்னீரை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், பெப்பர் அண்ட் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மேக்னேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா அது மேக்னேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம சாப் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வதக்கி பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிடுங்க. அடுத்து அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு ஜாரில் தக்காளி 2 போட்டு நல்லா சாஸ் ஆக்கிக்கோங்க. இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றி நம்ம மேக்னேட் பண்ண பன்னீரை அதில் ஆட் பண்ணிவிடுங்க. அது நல்லா சாஃப்ட் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் எடுக்காதீங்க, ஹார்ட் ஆகிடும். நம்ம பண்ணி மசாலாவில் கறி மசாலா தூள் அண்ட் தனியாத்தூள், சில்லி பவுடர், உப்பு, ஃப்ரை பண்ண வெங்காயத்தில் இந்த தக்காளி மிக்சரை ஊற்றிக்கலாம். இப்போ அதை நல்லா வதக்கி விட்டு கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதில் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஃப்ரை பண்ண பன்னீரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண பன்னீர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் யம்மியான தாபா ஸ்டைல் பன்னீர் மசாலா ரெடி.